தொண்டு நிறுவனோட இது என்னென்னா வருமுன் காப்போம். எந்த ஒரு இஷ்யூ வருதோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவேர்னஸ் நம்ம கொடுக்குறோம். ஸ்கூல் ஆனாலும் சரி, பெண்கள் மத்தியிலும் சரி. ஆனால் அது மீடியா கிட்ட போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம தொண்டு நிறுவனத்தை வந்து பேரை வந்து சொல்ல மறுக்கிறாங்க. அவங்க தனியார் தொண்டு நிறுவனம் தான் சொல்கிறாங்களே தவிர அதை வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க, நேம்ஸை பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நாங்கள் சிஎஸ்ஆர் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி வர கம்பெனிஸும் வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. இது எதனால் எங்களுக்கு தெரியல. இப்போ வந்து அவேர்னஸ் நம்ம கொடுக்குறோம். ஒரு ஸ்கூல்ஸில் போயிட்டு பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சம்மந்தமாக வந்து நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், அதுக்கு என்னென்ன சட்டங்கள், போக்சோ ஆக்ட் என்னென்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி வந்து குட் டச் பேட் டச் நம்ம கொடுக்குறோம். அதை வந்து நம்ம ஒரு மீடியா மூலியமாக வந்து நம்ம சொன்னால் கூட அவங்க வந்து அது போட மாட்டாங்க, சில நேரத்தில் போட மாட்டாங்க. போட்டாலுமே வந்து நம்ம நேமை வந்து ஒரு என்ஜிஓட நேமை வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க. இது வந்து எங்களுக்கு ஒரு இதாக இருக்குது. நம்ம ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் தான் வந்து எந்த ஒரு இஷ்யூமே வந்து நம்ம வர்றதுக்கு முன்னாடி தான் நாங்கள் பண்ணுறோம், வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அவங்களே வந்து எங்கள் நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது மீடியாஸ். ஆனால் ஒரு இஷ்யூ ஆனதுக்கப்புறம் ஃப்ளாஷ் நியூஸாக போடுறாங்க, மாணவி வந்து பலாத்காரம் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்களே தவிர நம்ம கொடுக்குற அவேர்னஸ் விழிப்புணர்வுகளை பற்றி அவங்க சொல்ல மறுக்கிறாங்க. இது ஒரு விஷயம் இல்லை, அநேக விஷயம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் தொண்டு நிறுவனங்கள் வந்து. ஆனால் வந்து இந்த மீடியாஸ் வந்து பர்டிகுலராக வந்து அவங்க வந்து ஒன்று பணம் கேட்குறாங்க, ஒரு 5000 கொடுங்க கேட்குறாங்க. அது கொடுக்கணும்னா சில நேரத்தில் போட மாட்டாங்க. நான் வந்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரி இந்த காஞ்சிபுரத்தில் எனக்கு சில மீடியாஸ் இருக்கும். அப்போ அவங்க போட்டாலுமே கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நேமை வந்து மறைச்சி போட மாட்டோம், அது போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு இதுக்கு வந்து நீங்கள் எதாவது ஐடியா கொடுத்தா நல்லா இருக்குது, எதனாலன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. நல்ல விஷயம். இந்த நாகி ஃபெடரேஷன் இதனுடைய தேசிய தலைவர் டாக்டர் அனுராதா அவர்களுக்கும் மற்றும் சித்ரா மேடம் அவர்களுக்கும் என்னை தேசிய செய்தி தொடர்பாளராக நியமித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் ஒரு வார்த்தை கேட்டிருந்தார், அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். என்ஜிஓனாக்கா ஒரே ரிஜிஸ்ட்ரேஷன், அப்படி தானே? அதில் ஏதாவது சின்ன என்ஜிஓ பெரிய என்ஜிஓன்னு இருக்கா? கிடையாது. என்ஜிஓன்றது ஒரே ரிஜிஸ்ட்ரேஷன், நம்ம மனநிலையில் தான் மாறுது. அதே போல் செய்தி, நம்மளுடைய சார் சொல்லியிருந்தார் சிறு பத்திரிகை பெரு பத்திரிகைன்னு, அப்படி கிடையாது. இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். ப்ரெஸ் என்னாலுமே ஆர்என்ஏ நியூஸ் பேப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுதான். அது எல்லாருக்கும் மாத இதழ், தின இதழ், இதுதான் வேறுபடும், வேறு எதுவுமே கிடையாது. எல்லாம் ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன். சார் சொன்ன மாதிரி கார்ப்பரேட், இப்போ நம்ம சகோதரர் கேட்டிருந்தார் ஏன் எங்களுடைய செய்தியை வெளியே போட மாட்டுறாங்க அப்படின்ட்டு. ஒரு சேவை நீங்கள் செய்யும் போதே, இப்போ அதே ஒரு கிராமத்தில் 2 என்ஜிஓஸ் இருக்கும், இல்லை 4 என்ஜிஓஸ் இருக்கும். ஒரு 2 பேருக்கும் ஒரு கான்ட்ரவைஸ் வரும். இவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க அதை செய்யலை, இவங்க இதை செய்யலைன்னு ஒரு கான்ட்ரவைஸ்னால் என்ன பண்ணிவிடுவாங்க, இவங்களுக்குள்ள முரண்பாடான ஒரு கருத்தை சொல்லி பண்ணுறதுக்காக இந்த கார்ப்பரேட் நிறுவனம் மீடியா, டிவி, அந்த மாதிரி ஒரு சேனல்ஸ் அவங்களாம் என்ன பண்ண மாட்டாங்க, நேமை பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் அதில் ஒரு பாதிப்பு அடைப்படும். அதனால் மீடியானால எதிராக அவங்களுடைய சேவையை வெளிப்படுத்திடுவாங்க. நீங்கள் என்ன தான் நீங்கள் சொன்னாலும் உங்களுடைய கார்ப்பரேட் நேமோ இன்கேஸ் அது பேனரில் இருந்தாலும் பேர் சொல்ல மாட்டாங்க. இது ஒரு விஷயம். இது என்ன, நம்ம எதனால் இது வருதுன்னாக்கா நம்ம பார்த்தோம்னா நம்மளோட பயணம் செய்கிறதுனாலேயே வர பிரச்சனைகள் தான். அவங்க ஏன் சொல்ல மாட்டாங்கன்றதே இதில் தான். அதனால் இனி வரும் காலத்தில் உங்களுக்கான, இன்றைக்கி தான் எல்லாருக்குமே மொபைல் இருக்குது, அதுதான் நம்மளை பப்ளிஷ் பண்ணுது. அது இல்லாமல் எங்களுடைய ஊடகத்தின் சார்பாக, சங்கத்தின் சார்பாக நம்ம சார் கேட்ட மாதிரி எல்லா மாவட்டத்திலையும் செய்தியாளர்கள் இருக்காங்க. இப்போ என்னை செய்தி தொடர்பாளரை நியமிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு செய்தி தொடர்பாளரை நியமித்து அவங்க மூலிமா உங்கள் செய்தி எடுத்துன்னு வந்து எல்லாமே ஒரே ரிஜிஸ்ட்ரேஷனாக ஒரு மாவட்டத்துக்கும் நம்ம புத்தகத்தை வெளியிட்டு நம்ம எல்லோரும் பண்ணுவோம். நிச்சயமாக அதன் மூலியம் நம்மளுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும்னு சொல்லி அவருக்கு நம்மளுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறோம். நன்றி. காலத்தின் முதல் நமக்கு இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணி கொடுத்த மேடத்துக்கும் மற்ற அதுக்கு உறுதுணையாக இருந்த மற்ற சக தோழர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் அப்படின்னா நான் சென்னை மாவட்ட நாகையில் பொறுப்பாளராக இருக்கேன். எனக்கு இந்த பதவி சொல்கிறது கூட பிடிக்காது. ஆக்சுவலாக வந்துட்டு அது ஒரு கௌரவத்தை கொடுத்தா கூட வந்து ஒரு அகந்தியை ஏற்படும். அதுக்காக வந்து நம்ம அதை சொல்கிறது இல்லை. மகிழ்ச்சி. இந்த ஊடகத்துறை பேனாமுனைக்கு இருக்கிறதுலே வறுமையான விஷயம் இல்லைன்னா பேனாமுனை. அதை எளிமையாக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் எத்தனை சேர்க்கும். அதுக்கு உறுதுணையாக வந்து செயல்படுறதுக்கு இவ்வளோ முன் வந்து ஓப்பன் போல்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு மேலும் இதை வந்துட்டு
மெருக்கு சேர்க்குறவங்களுக்கு வந்துட்டு மேடம் இந்த மாநில லெவலில் இந்த என்ஜிஓஸ் நிறைய பணிகள் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க. வெளிப்படுத்த முடியல அப்படின்னு இப்போ நிறைய குமரங்கள் இருக்குது. அது உண்மை தான் ஆக்சுவலாக வந்துட்டு. ஏன்னா பணம் கொடுத்தா தான் செய்வாங்க. இவங்களுக்கே பணம் பார்த்தாது, அப்புறம் அதுக்காக எங்கள் பணம் செலவு பண்ணுறது விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது ஆக்சுவலாக வந்துட்டு. அதுக்கு ஒருங்கிணைந்து இந்த மாநில லெவலில் தேசிய லெவலில் கொண்டு போகிறதுக்கு உங்களோட கருத்துக்கள் இங்கே அந்த பதிவு கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப வரவேற்கும் சென்னை மாவட்ட சார்பாக வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து ஒரு மீடியாவும் இருந்தால் நல்லாயிருக்கும். செய்தி மட்டும் இல்லாமல் நியூஸாக செலக்ட் பண்ணுற மாதிரி அதுவும் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்ற விதத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். மகிழ்ச்சியை. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து நாகி ஃபவுண்டேஷன் பிரசிடெண்ட் டாக்டர் அனுராதா மேடம் அவர்களுக்கு எங்களுடைய பத்திரிகை துறை சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள்லாம் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு பாசத்திற்குரிய, அதாவது நாங்கள் மரியாதைன்னு சொல்ல மாட்டோம், பாசத்திற்குரிய மேடம் சித்ரா மேடம் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எம்எஸ்எம்இ நீங்கள் சொல்கிறீங்களா, என்ஜிஓஸ்க்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது எம்எஸ்எம்இ, சிறு குறு தொழில். அதனுடைய தமிழ்நாடு சேர்மனாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய பத்திரிகை துறை சார்பாகவும் நாகி சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி மேடம். உங்களை போல ஆட்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு ஒரு வழிகாட்டலாக இருக்கிறீங்க. பெண்கள் சமுதாயத்துக்கெலாம் எப்படி வளரணும், எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். உங்களுடைய அந்த பதவின்றது வந்து மிகப்பெரிய பதவி. இதை வந்து நிச்சயமாக நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் நீங்கள் உதவ வேண்டும் என்று எங்கள் பத்திரிகை துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பத்திரிகையாளர்கள், பத்திரிகை துறை சார்ந்தவர்கள். இப்போ நான், வேல்முருகன் சார், ஜெகதீசன் சார்லாம் குறைஞ்சபட்சம் 20 ஆண்டுகளாக பத்திரிகை துறையில் இருக்கிறோம். நாங்கள் பத்திரிகை துறையில் இருக்கிறோம் என்றால் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறோம், பல்வேறு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் செய்திருக்கிறோம். எங்கே பத்திரிகையாளர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ, எங்கே பத்திரிகையாளர்கள் ஒரு இழிவுபடுத்தப்படுகிறார்களோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சங்கம் சார்ந்து நாங்கள் நிறைய போராட்டமாக நடத்தியிருக்கிறோம். சாதாரண போராட்டங்கள் நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்திரிகை துறையை சார்ந்து. அதே போல நாங்கள் நிறைய அரசியல் தலைவர்களை விமர்சனம் செய்வோம். அதே போல நல்லது செய்கிறார்கள் என்றால் அந்த அரசியல் தலைவர்கள் பற்றியும் நன்றாக எழுதுவோம். எங்களுடைய பத்திரிகை அப்படிதான். பொதுவாக அம்மையா ஜெயலலிதா இருக்கும் போதெல்லாம் மிகப்பெரிய பாராட்டுகள் பெற்ற பத்திரிகை தான் எங்களுடைய வெளிச்சம் பத்திரிகை எல்லாம். அதே போல இப்போ இந்த அரசு டிவின்னு ஒன்று நடத்தின்னு இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளையும் அக்கிரமத்திலும் நாங்கள் சுட்டி காட்டி அதனால் மக்களுக்கு என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியுமோ அதெல்லாம் செய்து கொண்டே தான் வருகிறோம். அதே போல இன்று பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான நிகழ்ச்சி. மேடம் சித்ரா மேடம் சொன்னாங்க, இது வந்து ஒரு என்ஜிஓட ப்ரோக்ராம் சார், நீங்களாம் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் கேட்டோம், என்ன மேடம் என்ஜிஓ ப்ரோக்ராம்களும் எங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, ஏதாவது நாங்கள் என்ன பேசுகிறோமா என்ஜிஓ பற்றி? இல்லை சார், என்ஜிஓ பற்றி பேச வேணாம், நீங்கள் வந்து அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்ல போதும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நிகழ்ச்சி. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் வந்து எங்களுடைய செய்திகளை போட மாட்டாங்க, சில பேர் வந்து நாங்கள் நிறைய ஃபங்க்ஷன் பண்ணுறோம் சொல்லிட்டு. இப்போ என்ஜிஓஸே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சிறிய நிகழ்ச்சி மாதிரி பண்ணுவீங்க, சில பேர் வந்து உங்களுக்கு பண வசதி இருந்தால் பெரிய பெரிய நிகழ்ச்சி பண்ணுவீங்க. அப்போ அந்த பெரிய நிகழ்ச்சி பண்ணும்போதோ லோக்கலில் இருக்கிற கவுன்சிலரோ இல்லை எம்எல்ஏவோ இல்லை சில அரசு அதிகாரிகளை நீங்கள் கூப்பிட்டு பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய செய்திகள் வந்து நிச்சயமாக பத்திரிகையில் வரும். உண்மைதான். அது பெரிய பெரிய ஒரு அமைச்சரை கூப்பிட்றீங்க, லோக்கல் எம்எல்ஏ கூப்பிட்றீங்க, கவுன்சிலர் கூப்பிட்றீங்கன்னா உங்களை சார்ந்த அந்த நிகழ்ச்சி என்பது உங்கள் பேர் போட்டே வரும். நீங்கள் ஏதாவது அறக்கட்டளை சார்ந்தீங்கன்னா அந்த பேர் போட்டே வரும். அதை வந்து நிறைய நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே சிறு சின்ன இது பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நிச்சயமாக வந்து சில பேர் எடுத்துக்க மாட்டாங்க. அது உண்மைதான். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இதெல்லாம் மறந்துடுங்க. நாங்கள் ஒரு டீம், எங்களது வந்து அகில இந்திய பத்திரிகை ஊடக சங்கம். நீங்கள் இந்த இடத்துல நாங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணுறோன்னா, உங்களுக்கு எங்களுடைய சங்கம் சார்பாக என்ஜிஓஸ் நீங்கள் நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் இருப்பீங்க, நீங்கள் மற்ற பத்திரிகை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ மேடம் வந்து அந்த எம்எஸ்எம்இ சேர்மன் ஆனாங்க. கிட்டத்தட்ட 20 பத்திரிகையில் அவங்களுக்கு வந்து நான் அந்த வாழ்த்து தெரிவித்து போட்டேன். எத்தனை பத்திரிக்கை? கிட்டத்தட்ட 20 பத்திரிகையில் நான் போட்டேன். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிகழ்ச்சி, நீங்கள் என்ன நிகழ்ச்சி எங்கே செஞ்சாலும் சரி, நீங்கள் ஒரு வீடியோ விடுங்கள், ஒரு புகைப்படம் விடுங்கள், எங்கள் சங்கத்துக்கு நீங்கள் அனுப்புங்க. இப்போ நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். இந்த 3 பேர் இல்லை, ஆயிரக்கணக்கான மக்கள் எங்ககிட்ட நிருபராக இருக்கிறாங்க. நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்க, மேடம் கிட்ட நம்பர் வாங்கிக்கோங்க, எங்களுக்கு அனுப்புங்க. அந்த செய்தியை நாங்கள் வெளியிடுகிறோம். ஓகேவா? மகிழ்ச்சியா? சந்தோஷமா? இதுக்கு தான் வந்து நாங்கள் வந்திருக்கிறோம் இங்கே.
நமக்கு பணமே தேவையில்லை மேடம். எங்களை சங்கத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டே நாங்கள் ₹1 கூட வாங்க மாட்டோம். நீங்கள் அனுப்புங்க. எத்தனை விதமான செய்திகள் உங்களை பரப்பப்படுகிறது, உங்களுடைய நிகழ்ச்சியை பரப்பப்படுகிறது, நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். அப்புறம் நீங்கள் எங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அது வரைக்கும் நாங்கள் எதுவும் வாக்கு கொடுக்க மாட்டோம். நிச்சயமாக யார் பண்ணாலும் சரி, இது சின்னது பெருசுலாம் இல்லை. நாங்கள் சில நேரத்தில் நீங்கள் லோக்கலில் இருந்தீங்கன்னா நம்ம ரிப்போர்ட்டர் அனுப்புவோம், சில டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருந்தாலும் சரி ரிப்போர்ட்டர் அனுப்புவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை பற்றி மறந்துடுங்க. நீங்கள் உங்கள்கிட்ட செல்ஃபோன் இருக்குது, நீங்கள் வீடியோ எடுங்க, ஃபோட்டோஸ் எடுங்க, எடுத்துகிட்டு எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் எல்லா சேனல்ஸையும் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம். நிச்சயமாக இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாக்குறுதி கொடுக்க முடியும். நம்ம எல்லாமே வளர்வதற்கு இது ஒரு ஆரோக்கியமான விஷயமாக இருக்கும். நன்றி மேடம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். இங்கே காலையில் வரும்போது ஏற்கனவே இந்த செய்தி எங்களுக்கு கிடச்சிது. அப்போது யார் நடத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே வந்த பிறகு பார்த்தா டாக்டர் அம்மா நடத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க துறையில் விட இந்த துறையில் ஒரு மக்களுக்கு கீழ்மட்டம் நம்ம சொல்ல வேணாம், எல்லாருக்கும் இது தேவை. இந்த ப்ரோக்ராம் எல்லா மக்கள் இடத்துலையும் போய் சேரணும். அது பணக்காராக இருக்கட்டும், ஏழை, எல்லாருக்கும் இன்றைக்கி தேவைகள் இருக்குது. சில விஷயம் நம்ம அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். பணக்காராக இருக்கலாம், அவருக்கு நிறைய தெரியாமல் இருக்குது. பணம் இருக்குது, அவங்களால அதை செய்ய முடியாதான். ஆனால் அந்த விஷயத்தை நாம் அவங்களுக்குள்ளே நம்ம போய் செய்யறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பான ஒரு நிறுவனமாக இப்போ வந்திருக்கு. நாங்கள் 30 வருஷம் சர்வீஸில் நான் பண்ணியிருக்கேன்னா, என்னோடய ஸ்டடீஸ்லேருந்து நான் இன்ன வரைய ஒர்க் பண்ணுற நாள்லேருந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நேபாளிலேருந்து 6 மாதமாக ஸ்கூலுக்கு வரான். அவளுக்கு ஆதார் கார்டு இல்லை. அந்த ஸ்கூல் கவர்மெண்ட் என்ன சொன்னதுன்னா, அந்த ஆதார் கார்டு இருந்தால் தான் எம்இஸில் ஆட் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த பொண்ணுக்கு யாரும் டீச்சர்ஸ்க்கும் டீச்சர்ஸ் வருவாங்க, பாடம் எடுப்பாங்க, ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு இது இருக்குது. அப்புறம் நான் போய் அந்த கிளாஸில் கேட்கும்போது அந்த பொண்ணு வரல. நல்ல டேலண்டான பொண்ணு. அந்த பொண்ணு இங்கிலீஷ் மட்டும் தான் பேசும், அவங்க லாங்குவேஜ் பேசும். அதனால் இது வந்தால் அந்த பிள்ளைங்க எல்லாரும் கற்றுக்குவாங்கன்னு நான் இன்னும் ஏன் வரல அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஆதார் கார்டு இல்லை அப்படின்னு. உடனே நான் என்ன பண்ணேன், நான் ஹெச்எம் கிட்ட பேசி நான் இதை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசினேன். அவங்க அம்மாவுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தாலும் நாங்கள் மெயின்டைன் பண்ணி ஒரு வேர்டாக சொல்லி அந்த அம்மா கிட்ட எல்லாம் கலெக்ட் பண்ணி இப்போ அந்த அம்மாவுக்கு ஆதார் கார்டு வாங்கிறதுக்கான வழியை நாங்கள் செஞ்சோம். ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா, இன்னும் தெரியாமல் நிறைய மக்கள் இருக்காங்க. அது யாருன்னா நம்ம என்ஜிஓஸ் தான் செய்கிறாங்க. இப்போ பார்த்தா இவங்களெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு ஈடுபாடோடு இருக்காங்க. ஆனால் அது வெளியே வரலன்றதான் உங்ககிட்ட நாங்கள் கேட்குறோம். இப்போ நான் செஞ்சேன்னா ஸ்கூல் லெவல் ஓகே, ஸ்கூலு பிள்ளைங்க அந்த சரௌண்டிங் பீப்புள்ஸ் அப்படின்னு ஓகே, அது நம்ம பண்ணுறோம். ஆனால் நம்ம வெளியே வரத்துக்காக நாங்கள் பாடுபடலை. நீங்கள் பத்திரிக்கையில் போட்டால் தான் நாங்கள் வரணும்னு இல்லை, மக்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும், எல்லா மக்களுக்கும் எல்லாம் போய் சேரணும். கவர்மெண்ட் நினைக்குது, ஆனால் கொஞ்சம் தான் போய் சேருது. சொன்ன மாதிரி அவர் அந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் அங்கே லாஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய தேவைகள் போய் சேர மாட்டேங்குது. இன்னும் பேசிக்கிலே அடிப்பட்டு தான் நம்ம இருக்கோம். அதை முதல்ல நம்ம இந்த என்ஜிஓஸில் நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அம்மா அதுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க எந்த கண்ட்ரியிலேருந்தோ எங்கே இருந்தோ எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் இது எல்லாரும் கொண்டு போகணும், எல்லாரும் ஒற்றுமையாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு செய்தியும் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொள்வோம். தேங்க்யூ. நன்றி. நம்ம எல்லாருக்குமே பேசணும்னு ஆசை தான். ஆனால் நம்ம இருக்கிறது இங்கே 100 சொச்சம் பேர். அதுக்கான எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த நேரத்தில் கொஞ்சம் கொடுக்க முடியாது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, அடுத்தது நம்ம அடுத்த மீட்டிங்லோ இல்லை நடுவில் விசி இப்போ வேணால் வச்சுக்கலாம். விசி வச்சுக்கிட்டு நம்ம ரத்தனம் சுருக்கமாக இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னது. அதாவது அடுத்த ஒருத்தருக்கு மட்டும் வாய்ப்பு தரேன். யாருக்கும் சார் வணக்கம். என் பேர் அருண், கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேங்க. இப்போ நீங்கள் செய்தி என்ஜிஓக்கள் சம்மந்தமான செய்திகளை பாசிட்டிவ் செய்தியெல்லாம் போட்டு தரேன்னு சொல்லியிருக்கீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒருவேளை இது வரைக்கும் இருக்கிற என்ஜிஓக்கள் இங்கே அரசுக்கிட்ட நிதியெல்லாம் எடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலைன்னா, வேலை செய்யலைன்னா அதை சுட்டி காட்டுவீங்களா? அது மட்டும் சுட்டி காட்ட முடியுமா அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். நன்றி. தோழருடைய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். தொடர்ந்து ஜெகதீஷ் சாரும் சொல்லுவார். ஆக்சுவலி நம்ம பாசிட்டிவாக நினச்சி தான் இங்கே உட்காரணும், நெகட்டிவ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா நெகட்டிவ் இல்லாத இடமே கிடையாது, நெகட்டிவ் இல்லைன்னா பாசிட்டிவ் கிடையாது. ஏன்னா இப்போ என்ஜிஓஸ் அப்படிங்கிறது ஒரு தொண்டு நிறுவனம், பொதுவாக தமிழில் சொல்லப்போனால் தொண்டு நிறுவனம் தான். ஒரு அரசியல் அமைப்பே தொண்டு நிறுவனம் தான். அது தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. ஒரு அரசியல் கட்சி கூட இருக்கிற பைலா கூட தொண்டு நிறுவனம் தான் அது. ஸோ வி ஆர் ஏ சோஷியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸ் தான் நம்ம எல்லாம். இங்கே நிறைய முரண்பாடுகள் இருக்குது. அவருக்கு சொன்ன மாதிரி என்ஜிஓ பேரை வச்சுட்டு நிறைய தவறான வழிகளை பயன்படுத்தக்கூடியவர்களை நம்ம பார்க்குறோம். இப்போ கூட நிறைய இடங்களில் நம்ம பார்க்கும்போது இந்த கருணை இல்லம்ங்கிற மாதிரி வச்சு இந்த உண்டியலெல்லாம் வச்சு வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய இடங்களில் அது நிறைய முரண்பாடு இருக்குது, நமக்கே தெரியும். இதனால் நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும், அவங்கள போய் கேட்குறது கூட சங்கடமாக இருக்கும். ஒரு கால் சென்டர் மாதிரி வச்சுட்டு நிறைய பேர்ட்ட கலெக்ஷன் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அது நிறைய நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் அஸ்ரா காருக்கு இருக்கும்போது ஒரு பெரிய ரிப்போர்ட் ஒன்று பண்ணணும். அவர் பெரிய ஸ்பெஷல் டீம் போட்டு அவங்களெல்லாம் பிடிச்சாங்க. அந்த மாதிரி கால் சென்டர் நல்லது பண்ணதும் இருக்காங்க. பட் அவங்க என்கொயரி பண்ணும்போது தெரிஞ்சிடும். அவர் ஸ்பெஷல் டீம் போட்டு எங்களுடைய ரிப்போர்ட்டிங்க்கு அப்புறம் தான் பிடிச்சாங்க. ஸோ நீங்கள் சொன்னதுக்கு இதுலேருந்தே பதில் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி கண்டிப்பாக நெகட்டிவ் பண்ணுறவங்கள கண்டிப்பாக நம்ம அடையாளப்படுத்த வேண்டியது நமது கடமை தான். எங்கள் கடமை மட்டும் கிடையாது, உங்கள் கடமையும் தான், மக்களுக்கான கடமை அது. அது வந்து ஒரு கேள்வியாக வைக்க வேண்டாம். ஏன்னா தவறு நடந்தால் அதை கேட்கணும். அது கேட்கலன்னா நம்ம வாழ்வதற்கான அடையாளம் கிடையாது. நன்றி. நன்றி ஐயா, நன்றி. இப்போது திரு விக்னேஸ்வரி முத்து அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.